ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வெஜ் பிரிஞ்சி ரைஸ், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான பிரிஞ்சி சாதம் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். தொட்டுக்க ரைத்தா இருந்தாலே போதும். விருப்பப்பட்டால் நீங்கள் அப்பளம் இல்லை வடகம் ஏதாவது வறுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்சடு வெஜிடபிள்ஸை சாதத்தை கூட சேர்த்து 1 பார்ட் ரைஸாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆனியன் வத்தல் வறுத்து சைடிஷாக சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். முதல்ல குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இதில் 4லேருந்து 5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துறேன். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே 1 பார்ட் ரைஸ், பிரியாணி, புலாவ் இந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல வெங்காயத்தை தான் வறுத்துப்பேன், அதுக்கப்புறமா தான் ஸ்பைசஸ் சேர்ப்பேன். வெங்காயம் நமக்கு நல்லா முருகி வர அளவுக்கு நம்ம வதங்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிச்சிரும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக மாறி முருகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா தான் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்கணும். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற 2 சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கணும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு மசிஞ்சிரும். கொஞ்சம் அரைக்காயாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகணும் நமக்கு. இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்க முடியல அப்படின்னா லேசாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா நம்ம இடிக்கிற சின்ன உரல் இருக்கு இல்லையா, அதில் நல்லா தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் எந்த பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கப் தயிர் நான் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்கேஸ் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்லா பேலன்ஸ் பண்ணும். இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கேரட், 7லேருந்து 8 பீன்ஸு அண்ட் 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் நம்ம ஒரு 60 to 70% வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. காய் வேகிறதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும், அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க.
இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணலாம். நம்ம சேர்த்த அந்த காய் எல்லாமே ஒரு 60% நல்லா குக் ஆகிடுச்சு. போதும் இந்த அளவுக்கு வெந்தால், ஏன்னா திரும்ப வந்து நம்ம ரைஸ் சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒன்றரை கப் ரைஸுக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்க்கணும். ப்ளஸ் ஒரு அரை கப் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அப்போ ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். இதை வந்து 3 விசில் வரணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுன்னா நல்லா உங்களுக்கு சாதம் வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு எனக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட குலையவே இல்லை. அதே மாதிரி சாதமும் பருபருக்கையாகவும் இல்லை, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம அளவு தண்ணி ஊற்றுறது தான் பதம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான, ரொம்ப டேஸ்டான, அதே டைம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய 1 பாட் ரைஸ் இது. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஈஸியாக பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.